ஹே காய்ஸ், நான் தான் விவேகானந்தன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். கட்டுன்ற வார்த்தையை மெயினாக 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. லைக் ப்ரொடக்ஷன் டைமில் டேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் எடிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டே நம்ம கட்டிங்கை பற்றி 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபியோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கட்டிங்கிறது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் ஒரு ஷார்ட்டோட எண்டிங்கில் டேரக்டர் கட்டுன்னு சொல்லும்போது நம்ம கேமரா ரோலிங்கை அப்ரப்டாக கட் பண்ணாமல் ஒரு 3 to 5 seconds கேப் கொடுத்து கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம அப்ரப்டாக கட் பண்ணும்போது எடிட்டிங் அப்போ ஒரு 3 to 5 seconds ஃபுட்டேஜ் இருந்தால் நல்லா இருக்குமே. ஸோ இல்லாட்டி இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் அடுத்த சீனுக்கு லீடு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு நம்ம திங்க் பண்ணோம்னா அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ரீஷூட் தான் எடுக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபுட்டேஜை வச்சு தான் மேட்ச் பண்ணணும். ஸோ இதனால் டைம், மணி அண்ட் எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம தடுக்கிறதுக்கு 3 to 5 seconds ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அட் த சேம் டைம் டேரக்டர் கட்டுன்னு சொல்லும் போது ஆர்டிஸ்ட்டும் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்துட முடியாது. ஒரு 3 to 5 seconds அவங்களுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இப்போ நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வர கட்டிங்கை பற்றி பார்க்கலாம். எல்லா டைப் ஆஃப் கட்ஸும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஒரு கட்ஸுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது. லைக் கரெக்டான பிளேஸில் யூஸ் பண்ணால் விஷுவல் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக 8 types ஆஃப் பேசிக் கட்ஸ் இருக்குது. லைக் ஸ்டாண்டர்ட் கட், ஜம்ப் கட், J&L கட், கட்டிங் ஆன் ஆக்ஷன், கிராஸ் கட், மேட்ச் கட், கட் அவே, மாண்டாஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் கட். ஸ்டாண்டர்ட் கட்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, சீக்வன்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் A கிளிப் அண்ட் B கிளிப்பை டைம் லைனில் பிளேஸ் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் வேணுன்ற அளவுக்கு ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் கட்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜம்ப் கட். ஜம்ப் கட்ஸ்னா ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டினியூஸாக ப்ளே ஆகாமல் நடுவில் கட்ஸ் வரும். லைக் இது மாதிரி. அண்ட் இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சீனை லென்த்தாக காட்டி கன்வே பண்ணாமல் அந்த கிளிப்பில் இன்பிட்வீனில் இருக்க ஃப்ரேம்ஸை கொஞ்சம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுவாங்க. பட் விஷுவல் பார்க்குறதுக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும், பட் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது J&L கட். J கட்னா A கிளிப் ப்ளே ஆகி எண்ட் ஆகும் போது B கிளிப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா B கிளிப்போட ஆடியோ ப்ரீவியஸாகவே A கிளிப் எண்டிங்லேருந்தே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். லைக் இந்த மாதிரி. Shut that motherfucker. Shut it. So அண்ட் L கட் அப்படியே ஆப்போசிட். லைக் கரண்ட்ல ப்ளே ஆகிட்டு இருக்க கிளிப்போட ஆடியோ நெக்ஸ்ட் கிளிப்போட ஸ்டார்டிங்ல ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ப்ளே ஆகும். லைக் இந்த மாதிரி. சிம்பிளாக பார்க்க போனால் J கட் J ஷேப்பில் இருக்கும் அண்ட் L கட் L ஷேப்பில் இருக்கும். மோஸ்ட்டாக கான்வர்சேஷன் சீனில் J&L கட் யூஸ் பண்ணுவாங்க. Not them kind what I had before. He will, I asked him. Well, thank you. It was very nice of you, but I'm out. I'm done. ஆர் மூவியோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் மூவியோட ஸ்டார்டிங்கில் J கட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆடியோவில் ஒரு ஹிண்ட்டாக அந்த மூவி எது பற்றினன்றதை கன்வே பண்ணிவிடுவாங்க. அண்ட் L கட் மூவியோட எண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. விஷுவல் எண்ட் ஆகிடும், பட் ஆடியோ ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கண்டினியூ ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் இதோட முடியல கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி கன்வே பண்ணுறதுக்கு L கட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நரேஷன் டைப் ஆஃப் சீன்ஸ்க்கும் L கட் யூஸ் பண்ணுவாங்க. We shall defend our island whatever the cost may be. We shall fight on the beaches. We shall fight on the landing grounds. We shall fight in the fields and in the streets. We shall fight in the hills. We shall never surrender. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டிங் ஆன் ஆக்ஷன். கட்டிங் ஆன் ஆக்ஷன்னா ஒரு கேரக்டர் மூமெண்ட் ஆர் மோஷனில் இருக்கும் போதே ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட்டுக்கு கேமராவை ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் ஃபைட் பண்ணும்போது ஆர் ஜஸ்ட் சிம்பிளாக கேரக்டர் டேர்ன் பண்ணும்போது கூட இந்த கட்டிங் ஆன் ஆக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டவே. கட்டவேனா ஒரு கிளிப் லென்த்தாக ப்ளே ஆகாமல் நடுவில் கட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ரியாக்ஷன் ஷாட்டை இன்சர்ட்டாக வைப்பாங்க. பட் அந்த இன்சர்ட் ஆர் ரியாக்ஷன் அந்த சீனுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் வேற ஏதாவது சீன்லேருந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த பிளேயில் நடக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரியாக்ஷனை மட்டும்தான் இன்சர்ட்டாக எடுத்து வைப்பாங்க. ஆர் ஒரு கேரக்டர் அவங்க மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதை கட்டவே எடிட் மூலிமா கன்வே பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஸ் கட். கிராஸ் கட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பேரலல் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல 2 பிளேவை பேரலலாக காட்டுவாங்க. லைக் இது மாதிரி. அண்ட் 2 கேரக்டருக்கு நடுவில் நடக்கிற சேசிங் சீனை பேரலலாக எடிட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேரலல் எடிட் பண்ணும்போது விஷுவலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு த்ரில் கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் கட். மேட்ச் கட் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்க்குறதுக்கு ஜம்ப் கட் மாதிரி தான் இருக்கும், பட் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேட்ச் கட் வந்து ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். லைக் ஆக்ஷனை மேட்ச் பண்ணும் ஆர் கம்போசிஷனை மேட்ச் பண்ணும். அண்ட் மோஸ்ட்டாக மேட்ச் கட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சீன் டிரான்சாக்ஷனுக்கு மேட்ச் கட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாண்டாஷ். மாண்டாஷ்னா ஒரு பெரிய சீனை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கலெக்டிவ் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸை வச்சு ஷார்ட் டைமில் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறது தான் மாண்டாஷ்னு சொல்லுவாங்க. லைக் இந்த மாண்டாஷ் விஷுவல் வந்து டைலாக்ஸ் பின்னாடியும் ப்ளே ஆகும் ஆர் ஒரு சாங் பின்னாடியும் ப்ளே ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸ் ஆஃப் கட்ஸை எப்படி கிரியேட்டிவாக கம்பைன் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இந்த சீனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் கட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜே கட் பண்ணியிருக்காங்க. Ben, what are you doing? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டவே அண்ட் ஜம்ப் கட். திருப்பி இது ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட் வந்து மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவரோட விஷனுக்கு போயிட்டு திருப்பியும் மேக்ஸ் கிட்ட வந்து ஜம்ப் கட் இம்பேக்டில் முடியும். அண்ட் இந்த சீனில் கிராஸ் கட்டிங் அண்ட் மேட்ச் கட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி போன வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸான சங்கர் உமா அண்ட் அஜய் பாலாஜி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் அண்ட் டைனமிக் ரேஞ்ச்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர் கிரவுண்ட் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃப்ரேமை 3 லேயர்ஸாக பிரிக்கலாம். லைக் ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக் கிரவுண்டுன்னு. அதில் கேமராக்கு நியரஸ்டில் இருக்க சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் தான் ஃபோர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் அண்ட் பேக் கிரவுண்ட் மட்டும்தான் இருக்குது, மிடில் கிரவுண்ட் கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 3மே இருக்குது, ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட் அண்ட் பேக் கிரவுண்ட். ஸோ இதுதான் ஃபோர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் பற்றி கேட்டிருக்காங்க. பட் சாரி, அந்த டாபிக் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுனால சீக்கிரமாகவே ஒரு டெடிகேட்டட் வீடியோ அதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். Until then, learn, write, shoot, edit, repeat. Stay positive. Peace.